தீவுல மாட்டின அந்த ஆளு தாகமா இருக்கனால ஈரலிப்பான ஒரு இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கனால இவனாலுமே குடிக்க முடியல. இதனால பாத்தீங்கன்னா கடலோரத்துல இருக்க ஒரு தென்னை மரத்து மேல ஏறி தேங்காய்களை பறிச்சு போட்டு அந்த தேங்காய் இளநீரை குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்ச தென்னை மட்டைகளை எடுத்துட்டு தீய பத்த வைக்கிறதுக்காக கடலோரத்துல ஒதுங்கின குப்பைகள்ல இருக்க ஒரு பிளாஸ்டிக் பைய எடுத்துக்கிறான். அதாவது நம்ம டெலஸ்கோப்பை வச்சு சூரிய ஒளியை பயன்படுத்தி நெருப்ப பத்த வைப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக அந்த பையில தண்ணி நிறைச்சி கட்டிக்கிறான். அதுக்கப்புறமா சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி தீய பத்த வைக்க பார்க்கும்போது சூரிய வெப்பம் கம்மியா இருக்கு. இதனால கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே பல மணித்தியாலங்கள் கழிச்சு உச்சி வெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் பைய பயன்படுத்தி நெருப்பையுமே பத்த வச்சிடறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. இதனால கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு டூல்ஸ் எடுத்துட்டு போய் அங்க ஒரு மீனையுமே பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறமா இவனோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கனால காட்டுல இருக்க 2 குச்சிகளை வெட்டி அந்த மண்ணில ஊண்டி நடுவுல ஒரு கம்ப கட்டி அவனோட ட்ரெஸ்ஸையுமே காய வைக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடல் தண்ணியில அந்த மீனையுமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட குடல்லாம் எடுத்து போட்டு அவன் பத்த வச்ச அந்த நெருப்பு மேல நிறைய கட்டைகளை கட்டி அந்த மீனை மேல சுட வைக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது அந்த மீனுமே நல்லா வெந்துருது. அதுக்கப்புறமா அந்த மீனை சாப்பிட்டு இவன் கொண்டு வந்த அந்த டென்ட்ல ராத்திரி அந்த இடத்துல தங்குறான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அந்த தீவுக்கு ஒரு ஆளு தேங்காய்களை பறிக்கிறதுக்காக வராரு. அவரை பார்த்த இவனும் என்னை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லும் போது அவரும் சரிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்த அந்த ஆள் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு தென்னை மரத்து மேல ஏறி ஒரு இளநீரை பறிச்சு இவனுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த தீவுல விழுந்து கிடக்கிற தேங்காய்கள் எல்லாம் எடுத்து அவரோட கூட பையில வச்சுட்டு இந்த பையனையுமே பாத்தீங்கன்னா அவரோட போர்டுல அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு.